Jingle all the way to VGP Marin Kingdom's Holiday Splash, December 22nd to January 1. Dive into joy with 5 daily shows from 11 a.m. to 5 p.m. சென்னை மிக் ஜாம் புயல் இப்பதான் ஓஞ்ச மாதிரி இருந்து சென்னை மக்கள் மீண்டு வந்துகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளார தென் மாவட்டங்கள்ல மிக மிக அதிமழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நேத்திலிருந்து முக்கியமா கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளார, அரசினர் அந்த பாலிடெக்னிக் கல்லூரிக்குள்ளார, மருத்துவமனைக்குள்ளார, பஜாருக்குள்ளாரன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியோட நிலைமையே ரொம்ப மோசமா தான் இருக்கு அந்த பாக்குற காட்சிகள் எல்லாமே. ஆமாம், அதே மாதிரி தூத்துக்குடியில் அந்த ட்ரோன் காட்சிகள்லாம் பார்க்கும்போது அந்த சாலையில் ஹைவேஸே இங்கேருந்து சென்னை டு தூத்துக்குடி போகிற ஹைவேலே தண்ணி ஓடிட்டு இருக்குது. நிறைய லாரிகள் அடிச்சுட்டு போகிற காட்சிகள்லாம் வெளியே இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப பதப்பதைப்பாக தான் இருக்குது அந்த காட்சிகள்லாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரையும் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை நெருங்குற அளவுக்கு நிறைய இடங்களில் தண்ணி வந்துகிட்டு இருக்கு. மெயின் வீதிகள்லேயே இப்படி இருக்கிறப்ப இன்டீரியரான ஏரியாலாம் என்ன நிலைமையில் இருக்குன்னு யோசிக்க கூட முடியல. இப்போ நேற்று ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க, இன்னைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இந்த 4 மாவட்டங்களுக்கும். இதெல்லாம் தாண்டி கனமழை பெய்யுன்னு சொல்லிட்டு விருதுநகருக்கும் தேனிக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மழை பெய்யுன்னு சொல்லிட்டு திண்டுக்கல், நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கும் அறிவுறுத்தியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம். ஆனால் 2 நாட்களாக தொடர்ந்து இவ்வளவு மழை பொழியுதுங்கிறது வரலாற்றுல ஒரு பல ஆண்டுகளுக்கு பின் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் சொல்றாங்க. பாளையங்கோட்டையிலாம் 1931 இந்த மாதிரி மழை பெஞ்சுதான். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 90 வருடங்களுக்கு பிறகு இந்த மாதிரி மழைப்பொழிவு பாளையங்கோட்டை பார்க்குதுங்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவா பார்க்குறப்ப மிகப்பெரிய மழைப்பொழிவு தான். அந்த மாஞ்சோலை ஏரியாலாம் உள்ளுக்குள்ள யாரும் போக முடியல. இந்த மழை ஓஞ்சதுக்கு பிறகுதான் எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். இப்ப தமிழ்நாடு அரசு ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா சென்னை மிக்ஜாம்லேயே நம்ம பார்த்தோம் தமிழ்நாடு அரசு இயந்திரம் எவ்வளவு வேகமா செயல்பட்டாங்க, எவ்வளவு துரிதமா செயல்பட்டு மக்களை காப்பாத்தினாங்கன்ட்டு. ஆமா, இப்ப தென் மாவட்டங்கள்ல வேற இருக்கு. அதுதான் முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க சென்னையில கிடைத்த அனுபவங்களை வச்சு தென் மாநிலங்களையும் தென் மாவட்டங்களையும் காப்போம் அப்படிங்கிறத உறுதி அளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கே தலைமையில இருந்தும் எல்லா எம்எல்ஏக்களும் களத்தில் இறங்குங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இந்த தகவல் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே கனிமொழி தூத்துக்குடி எம்பி அவங்க களத்தில் இறங்கிட்டாங்க. அமைச்சர் கீதா ஜீவனும் அங்கே களத்தில் இறங்கி மக்களை மீட்டு நிவாரண முகாம்களுக்கு கூட்டிகிட்டு போகிற காட்சிகள்லாம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் இங்கே வானிலை ஆய்வு மையத்தோட இயக்குனர் பாலச்சந்திரன் சொல்லும் போது ரெட் அலர்ட்டுக்கும் மீறி அதிகமான மழை கூட வரலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான கனமழைகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த காலநிலை மாற்றம் தான். அந்த எல்னினோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அப்ப யாருக்கும் புரியல. இப்போ எல்லாரும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். முதல் உத்தரவு போட்டிருக்காரு, சென்னை படிப்பினில பாடம் கத்துட்டோம்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா திருநெல்வேலி மேயர் சரவணன் என்ன பண்ணியிருக்காரு, அங்க இல்லாம இங்க சேலத்துல மாநாடு நடக்க போதில்ல அடுத்த வாரம் இளைஞர் அணி மாநாட்டுக்கு ரெடியா அங்க எல்லாத்தையும் ஏற்பாடுகள் பண்ண பார்க்க வந்திருக்காரு. பார்த்துட்டு யோ என்னையா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க வரலாறு காணாத மழை பெஞ்சுக்கிட்டு இருக்காங்க, முதல்ல அங்க போயான்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாரு. அவருக்கு தெரியவே இல்லை போல அந்த மேயருக்கு. ஏற்கனவே அந்த நெல்லை மேயரை பத்தி நிறைய நம்ம பேசியிருக்கோம். அவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே போராட்டம்லாம் பண்ணாங்க. இப்ப இங்க இப்படி இருந்தாருன்னா அப்புறம் போராட்டம் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? என்ன பாடம் கத்துக்கிட்டாருன்னு தெரியல இதுல சிஎம். ஆமா, இப்ப நேரு பார்க்காம விட்டுருந்தாருன்னா அங்கே டென்ட் அடிச்சு உட்காந்துருப்பாரு. இப்ப அந்த மாநாடு ஏற்கனவே இளைஞர் அணி மாநாடு தள்ளி போச்சு. இப்ப திரும்பியும் தள்ளி போற நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா நாளைக்கு வரையும் கனமழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ள நிவாரண பணிகளில் தான் அமைச்சர்கள் எல்லாருமே இறங்கி வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஸோ 24ன்னு இருந்தது, அது தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு சிஎம் டெல்லி போகிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிற மாதிரி தான் இப்போ வரையுமான தகவல்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு இந்த இந்தியா கூட்டணியோட கூட்டம் ஒன்று இருக்குது, அதில் கலந்துக்கிறாரு. அதே மாதிரி மிக்ஜாம் புயல் பற்றி பேசுறதுக்காக பிரதமர் மோடி கிட்ட நேரம் கேட்டிருக்கதாகவும் ஒரு கடிதமும் எழுதியிருக்காரு. நேரம் கிடைச்சா பிரதமரையும் சந்திப்பாரு முதல்வர். நாளைக்கு டெல்லி போறாரு. இன்னைக்கு கோவை போயிருக்காரு. மக்களுடன் முதல்வர் அந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறதுக்காக புதுசா ஒண்ணு பேர் வச்சிருக்காங்க. ஆமா, நிறைய பேர் மட்டும் செம்மையா இருக்கிறாங்க. அது திட்டம் எதுக்காகன்னு கேளு, மக்கள் கோரிக்கைகள் கொடுப்பாங்களா, அதை வாங்குறதுக்காக இந்த மக்களுடன் முதல்வருங்கிற திட்டம். முதல்வரே போய் வாங்குவாரா? அந்த அரசு என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுது இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிற வகையிலும், மக்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கிற வகையிலும் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம். இன்னைக்கு கோயம்புத்தூர்லயும் மழை தானே, அங்க முதல்வர் போன இடங்கள்ல அந்த மேடைக்கு கீழேயே கையில அள்ளி அள்ளி போடுறாங்க டபுக்குள்ளார ஊழியர்கள்.
அந்த புகைப்படம் அந்த வீடியோக்கெல்லாம் வெளியாகி இப்ப சர்ச்சையை கிளப்பி இருக்கு. ஆமா, அதே மாதிரி அந்த கூட்டத்துல செம்மொழி பூங்காவுக்கான அடிக்கலும் நாட்டி வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கோவைக்கு போயிருந்தாருல முதல்வர், அதே ஃபிளைட்ல ஆளுநரும் வந்து கோவைக்கு போயிருக்காரு. ஒரே ஃபிளைட்ல 2 பேரும் போயிருக்காங்க. பக்கத்து சீட்டா? சீட்டு பக்கத்துல இருந்திருக்காது. ஆனா 2 பேரும் ஒரே ஃபிளைட்ல வந்து போய் அங்க இறங்கியிருக்காங்க கோவை விமான நிலையத்துல. முதல்வர் வந்து பொதுமக்கள் போற வழியா வந்திருக்காரு. இவர் விவிஐபிக்கள் போற வழியா ஆளுநர் வந்து வெளியேறி இருக்காரு. ஆளுநர் எதுக்கு அங்க போயிருக்காருன்னா, ஒரு நாமக்கல்ல ஒரு கல்லூரியில நடக்கிற ஒரு விழால கடந்துக்கிறதுக்காக போயிருக்காரு. விழாக்கெல்லாம் போறாரு. மிக்ஜாம் புயல்ல எட்டியோட பார்க்க முடியல. இப்ப தென் மாவட்டங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, சென்னையில அவர் பக்கத்துலாம் வேலை செய்ய இருக்காங்க, அங்கேயே வரல அவரு. இன்னொரு பக்கம் இந்த நேத்தே வந்து முதல்வர் சொல்லியிருந்தாரு, அவர் மனம் மாறினா நாங்க உட்காந்து பேசுறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்ட்டு. ஒரே ஃபிளைட்ல போயிருக்காங்க, பேசியிருக்காங்களாங்கிற தகவல் வந்து வெளியாகணும். ஏன்னா விஐபிக்கு எல்லாம் முதல்ல இந்த 2 ரூபா 3 ரூபா தான் கொடுப்பாங்க. ஏன்னா பொதுமக்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதவங்கல்ல, டக்குன்னு வந்து இறங்கின உடனே அவங்க வெளியேறிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக. பட் பார்த்துருப்பாங்க 2 பேரும். ஓகே, உட்கார்ந்து பேசுங்கிறத ஃபிளைட்ல பேசிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. ஆமா. இன்னொரு பக்கம் அந்த மழையை பத்தி பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அந்த பகுதி மக்கள் எல்லாமே. உதவிகள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகாரிகளும் சரி, அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் முழு வீச்சுல களத்துல இறங்கணும். இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்களே, தமிழ்நாடு அரசு எவ்வளவு விவேகமா செயல்படுறதுக்கான முக்கியமான அறிவிப்பு அது. என்னது? இந்த தமிழ்நாடு மின்சார வாரியத்துல லாஸ்ட் டேட் இன்னைக்கு. அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, 2 நாள் கழிச்சு 20ஆம் தேதி மாத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப வந்து இப்ப சாப்பிடறதுக்கே வழி இல்லாம இருக்காங்க. எவ்வளவு தூரம் மனமாட்டம் நிகழ்ந்து இருக்கு பாத்தியா? அதுதான் அதுவே நடவடிக்கையா. இந்த நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த நிவாரண தொகை கொடுக்குறாங்கல்ல, அதுலயே வந்து பல குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. இந்த மிக்ஜாம் புயலை ஒட்டி நிறைய ரேஷன் கடைகள்ல நேத்து கூட்டமா மக்கள் வந்து நிக்கிறத பார்க்க முடிஞ்சது. சென்னையில உட்பட அந்த 4 மாவட்டங்கள்ல, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இங்கெல்லாம் வந்து செங்கல்பட்டு இங்கெல்லாம் இருந்தாங்க. அதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த டோக்கன்ல வந்து டோக்கன் கொடுக்கறதுலே பல குளறுபடிகள் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அரிசி கார்டுக்கு மட்டும்தான், சக்கரை கார்டு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிலே பல பிரச்சனைகள் எழுந்தது. ஏன்னா சக்கரை கார்டு வச்சிருக்கவங்களும் இங்கே மழை வெள்ளத்தில் வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க. சில அரிசி கார்டு ஹோல்டர்ஸ்க்கே வந்து இது கொடுக்கலையாம், டோக்கன் வந்து கொடுக்கலையாம். அது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் கார்டே இல்லாதவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணால் அதில் வந்து நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. நீங்கள் வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும், அதே மாதிரி வந்து பாஸ்புக், பேங்க் பாஸ்புக் வேணும் அப்படின்லாம் சொல்லி அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க நிறைய மக்கள். இதெல்லாம் சொல்லவே இல்லையே. ஆமாம், சொல்லவே இல்லை. இதில் என்ன காமெடினா, அந்த அதிகாரிகளுக்கு எங்களுக்கே இதை எப்படி பண்ணணும்னு சரியாக சொல்லலைங்கன்ட்டு புலம்புறாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இந்த நிவாரண முகாம்கள். ஆக்சுவலி நீங்க அந்த மழை வெள்ளத்தையே சரியா கையாளலைங்கிறதான் புகாரே. அதான் எல்லாத்துக்கும் வாய் அடைக்கிறதுக்காக அந்த 6000 ரூபா, அதுலயும் இன்னொரு புகார் இருந்திருக்கா. அதுல வேற பல கேட்டகரி வச்சிருக்காங்க. டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு எல்லாம் வந்து நாங்க ஆய்வு பண்ணிட்டு தான் கொடுப்போம், அது போன்ற பல விஷயங்கள் இருக்கு. ஆனா தமிழ்நாடு அரசு இப்ப அதுக்கு ஒரு 1450 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியிருக்காங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு. ஓகே, பணம் ஒதுக்கியிருக்காங்க. ஆனா அதுல தகுதி வாய்ந்தங்கிற ஃபில்டர் பண்ணுவாங்களாம். ஓகே. ஆனா நிறைய கவுன்சிலர்கள் பணக்காரனாக போறாங்கிறது வந்து இப்பவே தெரியுது. ரொக்கம் வேற கொடுக்க போறாங்களா? ஆமா, டோக்கன் கொடுக்கறதுல கொஞ்சம் சில பேர் கமிஷன் அடிக்கிறதா தகவல் வருது. அந்த டோக்கன் வாங்கினா 200 ரூபா 300 ரூபாய் வியாபாரம் போயிட்டு இருக்கு, இந்த பிளாக் டிக்கெட் மாதிரி. ஆமா, அது மாதிரி டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தென் மாவட்டங்கள்ல பெய்யற மழையிலையாவது இந்த மாதிரி குளறுபடிகள் இல்லாம மக்களை வந்து சீக்கிரம் மீட்டெடுத்து நிவாரணம் கொடுக்கணும்னு நீ சொல்லுறியா? நிவாரணம் இல்ல, மக்களை முதல்ல மீட்டெடுக்கணும்ல. அங்க உள்ள மாட்டிட்டு இருக்க மக்களுக்கு உணவு போய் சேரணும், அவங்கள மீட்டெடுக்கணும். ஹெலிகாப்டர் மூலமா வந்து அந்த நிவாரண பொருட்கள்லாம் வழங்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. நிவாரண பொருட்களும் வழங்கணும். நிச்சயம் நிறைய பேர் வாழ்வாதாரத்தை இழந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிவாரணம் உரிய நஷ்ட ஈடும் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா பயிர்கள்லாம் அந்த கன்னியாகுமரியில கழுத்தளவு போயிட்டு இருக்கு. அவர் வந்து நெற்பயிர் எடுத்து காமிக்கிற அந்த காட்சிகளை பார்க்கறப்ப ரொம்ப வருத்தமா தான் இருந்தது. அதே மாதிரி எண்ணூர் அந்த காட்சிகளை பார்க்க நம்ம வருத்தமா தான் இருந்தது. ஏன்னா முதல்ல எண்ணூர்ல இந்த மாதிரி சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து இந்த எண்ணெய் கழிவுகள் வெளியேறி கொசஸ்தலை ஆத்தையே நாசம் பண்ணிட்டாங்க, மலடாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல வீடன் வெப்டியில தான் வெளியிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு தென் மண்டல பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோவை பார்த்த கமல்ஹாசன் நம்ம கூட நேற்று வந்து களத்துக்கே வந்திருந்தாரு அந்த எண்ணூர் பகுதியில. பிக் பாஸ் என்ன சொன்னாரு? ஆமா, கடலுக்குள்ள வந்து என் கூடிய நியாஸ் கூடிய வந்து பேசினார், அந்த மீனவர்களுடைய வந்து பேசினாரு. நிச்சயம் அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும், அந்த வியாபாரிகள் வந்து லாப நோக்கத்துக்காக லாப வரிக்காக என்ன வேணாலும் அவங்க வந்து பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம தடுத்து நிப்பாட்ட வேண்டியது நம்ம அது கடமை. துப்பாக்கிச்சூடு நடந்ததுக்கு பிறகுதான் நம்ம நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இல்லாம முன்னாடியே வந்து காக்க வேண்டியதும் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு செயல் தான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி ஒரு 8 பகுதிகளுக்கு ஒரு 4000 குடும்பங்களுக்கு அவங்களுக்கு தேவையான நிவாரண பொருட்கள் மக்கள் நீதி மையம் வழங்கும் அப்படிங்கிறத அந்த மக்கள்கிட்ட உறுதி அளிச்சுட்டு போனாரு. இன்னைக்கு 2 கிராமங்களுக்கு அது போயும் வந்து சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த பகுதி மக்கள் கூட வந்து பேசினாரு, நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டாரு.
நிறைய விஷயங்களை நானும் கட்சி சார்பா நான் சொல்றேங்கிறதையும் அந்த மக்கள்கிட்ட வந்து வாக்குறுதியாகவும் கொடுத்துருக்காரு. ஓகே, கமல் வந்துட்டு போனதுக்கு அப்புறமாவும் அந்த மக்களுக்கு வந்து உரிய நிவாரணம் வந்து கிடைக்கணும். இப்ப நேத்தே வந்து நிவாரணத்தை அறிவிச்சாங்க தமிழ்நாடு அரசு. 12,500 அந்த மாதிரி எல்லாம் படகுக்கு ஒரு அமௌண்ட், ஒவ்வொரு வீடுகளுக்கு ஒரு அமௌண்ட்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தகுதி வாய்ந்த அப்படின்னு இல்லாம பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் அதை போய் சென்று சேர்ந்துச்சுன்னா அந்த மக்கள் நிச்சயம் பயனடைவாங்க. ஏன்னா அவங்க வாழ்வாதாரத்தையும் இழந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஆயில் படிவம் அந்த ஆத்துல போய் அப்படியே வந்து பூமிக்குள்ளேயும் போயிடும். மீன் இனப்பெருக்கமே இருக்காதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து மீனவரும் கிடையாது, கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறவங்க கிடையாது, ஆத்துல வந்து மீன் பிடிக்கிறவங்க. அதான் அங்க வாழ்வாதாரமே இருக்கு. குடும்பம் அதை நம்பிதான் வாழ்றாங்க. இப்போ எல்லாமே அவங்களுக்கு வந்து போயிடுச்சு. இன்னொரு பக்கம் என்னன்னா சிபிசிஎல் நிறுவனம் இது ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தேக்கி வச்சதுதான் இந்த புழல்ல பூண்டியில 48,000 கனஅடி தண்ணீர் வந்து திறந்து விட்டாங்க. அதனால சிபிசிஎல் நிறுவனத்துக்குள்ளே இந்த வெள்ளம் வந்துடுச்சு. அது வந்துதான் தேக்கி வச்ச அந்த எண்ணெயை வெளியெடுத்துட்டு போயிருச்சு. இப்ப சிபிசிஎல் நிறுவனத்தின் சார்பாக 110 படகுகளை வெளியே விட்டு அவங்க எடுத்துட்டு இருக்காங்களாம். உறிஞ்சி எடுக்கிற அட்டையை வச்சு 20 டன் வந்து உறிஞ்சி எடுத்துருக்காங்களாம். 110 படகுன்னு சொல்றாங்க. நேத்து நாங்க கண்ணில் பார்த்த வரைக்கும் ஒரு 3-4 படகு தான் பார்த்தோம் அந்த ஸ்பாட்லயே. அதான் மெயின் ஸ்பாட்டு. அதுவும் வந்து சிபிசிஎல் நிறுவன ஊழியர்கள்லாம் இருக்க மாதிரி தெரியல, எல்லாம் மீனவர்கள் தான் இருக்காங்க. மீனவர்கள் அவங்களுக்கு இப்பதான் போதுமான உபகரணங்களே கொடுத்துருவாங்க. இப்போ 5 நாள் கழிச்சு, அதுவும் பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்காங்க. முதல் தவறு அதுக்கு மேல ஒரு தவறு மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பட் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் நடவடிக்கையை எடுக்க தவறி அரசாங்கத்தையும் சரி இந்த மாதிரி நிறுவனங்களையும் சரி சாட்டை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தீர்ப்பு வரும்னு, ஒரு நல்ல தீர்ப்பு வரும் நம்ம எதிர்பார்ப்போம் அந்த மக்களின் சார்பாக. மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் கள ஆய்வு செய்த அந்த வீடியோ, பிரத்யேக வீடியோ நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு. அந்த வீடியோ நானும் நீயா சேர்ந்து பேட்டிலாம் எடுத்திருந்தோம். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் கொடுக்குறோம். நிச்சயம் வந்து பாருங்க. இன்னொரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஆமா, நீங்க நிறைய அவர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நாடாளுமன்றத்துல வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து ஆளுங்கட்சியினரை பார்த்து பல கேள்விகள் கேட்டாங்க. அதனால நிறைய பேர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. ஏற்கனவே வந்து 14 பேர். டெரிகோ நாடாளுமன்றம் ஆக்சுவலி எதுக்கு? நாடாளுமன்றம் எதுக்கு? கேள்வி கேட்கறதுக்கு தான். மக்களுக்கு தோன்ற கேள்விகளை எதிர்கட்சிகள் கேட்பாங்க, சட்டம் இயற்றுறதுக்கு, இது எல்லாம் தான். ஆனா வந்து அங்க சஸ்பென்ஷன், இந்த அமளி இதுதான் தொடர்ச்சியா வந்து நடந்துட்டு இருக்குது. கேள்வியே கூடாது, சட்டம் மற்றும் இயற்ற மன்றமா மாறிக்கிட்டு இருக்கு. அதுவும் இவங்க எல்லாரையும் இடைநீக்கம் பண்றதை பார்த்தா வந்து கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. எல்லா எதிர்கட்சிகளையும் வெளியேற்றிட்டு இவங்க நினைக்கிறதையே பண்ணணும்னு பிஜேபி நினைக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து ஏற்கனவே 14 எம்பிக்கள் மாநிலங்களவையில் டெரிக் ஓப்ரைன், அது மட்டும் இல்லாமல் 13 எம்பிக்கள் வந்து, அதுவும் எல்லாரும் மேஜரா சவுத்தில் உள்ளவங்கள தான் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு நம்ம பார்க்க 31 இருந்தது, இப்போ 32, இப்போ 33 பேர்னு சமீபத்திய தகவல் வந்திருக்கு. 33 எதிர்கட்சி எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அமித்ஷா வந்து இந்த செக்யூரிட்டி பிரீச் நடந்ததில் உள்ள 2 பேர் வந்து அந்த புகையெல்லாம் வீசினது, அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கோஷம் போட்டாங்க. கோஷம் போட்ட எல்லாரையும் வந்து தொடர்ச்சியா வெளியேற்றிட்டு இருக்காங்க. அதுதான் வந்து சு வெங்கடேசன் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ஓம் பிர்லாக்கு. ஓம் பிர்லா ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு எல்லா எம்பிக்களுக்கும். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க எல்லாம் ஏன் சஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா கேள்வி கேட்டனால அப்படின்னு சொல்லாம நாடாளுமன்றத்தோட புனிதத்தை அவங்க கலங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாரு. யாரு கலங்கப்படுத்தினது? அந்த 2 பேருக்கு கொடுத்த எம்பி கலங்கப்படுத்தலையா? பரிந்துரை கடிதம் கொடுத்து அந்த 2 பேருக்கு குதிச்சு அது அவரு கலங்கப்படுத்தலையா? பிரதாப் சிங். ஆனா இப்படி நடந்தது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டோம், கலங்கப்படுத்திட்டாங்களா, புனிதம் கெட்டு போயிருச்சான். ஆமா, அதுதான் வந்து அவரு கடிதம் எழுதியிருக்காரு ஓம் பிர்லாக்கு. நீங்க வந்து அதை மறைக்கிறீங்க, நாங்க என்ன பண்ணோங்கிறத. அமைச்சர், உள்துறை அமைச்சர் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னோம், அதை வந்து அதுக்காக தான் போராடணும், அதனாலதான் நீங்க எங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணீங்க எதிர்கட்சி எம்பிக்களை. இப்போ வந்து நீங்க இப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி, இதுதான் புனிதத்தை காக்குற விதமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. கேள்வி எழுப்பி கடிதம்லாம் எழுதியிருக்காரு. கடிதம் எழுதுனா கூட இன்னைக்கு வந்து இத்தனை பேர் 30 பேருக்கு மேல வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஊர் கிளம்பி வந்துட்டாங்க. கனிமொழி தூத்துக்குடியில் இருக்காங்க, கரூர்ல இருக்காங்க. போன செட்லயே அவங்க 2 பேரும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் செட் ஏதோ இப்ப மொத்தம் 50 பேர் எலிமினேஷன் நடந்திருக்கு. அடுத்த வாரத்துக்குள்ளார 100 பேர் எலிமினேஷன் பண்ணிட்டு அவங்க மட்டும் உள்ள உட்காந்துருப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த பிக் பாஸ் அங்க வரமாட்டேங்கிறாரு, உள்ளே வரமாட்டேங்கிறாரு பிரதமர் மோடி. மோடி உள்ள கொண்டு வரணும்னா நம்பிக்கை இல்லாத கொண்டு வந்தா மோடி வந்து பேசுவார். இல்ல, அது இப்ப முடியாது. ஏன்னா எதிர்கட்சி தான் எம்பிக்களை இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அப்படி பண்றாங்க. இவங்க ஏதோ பிக் பாஸ் உள்ள நீங்க கூப்பிடுறீங்க, இப்ப பாருங்க எதையாவது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்துருவாங்களோன்னு சொல்லிதான் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஆமா, சரி. அதே மாதிரி வந்து இந்த செயற்குழு கூட போகுது, காங்கிரஸோட செயற்குழு டிசம்பர் 21ஆம் தேதி. நாளைக்கு வந்து இந்தியா கூட்டணி
அந்த ஆலோசனை கூட்டம். அதற்கு பிறகு டிசம்பர் 21 அதை பார்ப்பாங்க. பல கோடி கான்ட்ராக்டரா மண்ணலி போற்றாதேடா எல்லாரும் வாங்கடான்ட்டு மல்லிகார்ஜுன கார்கே கூப்பிட்டு வந்து பேச போறாரு. நான் ஒரு காமெடியாக அந்த வார்த்தையை சொல்றேன், ஒன்றும் கிடையாது. ஆனா வந்து நாளைக்கு பார்ப்பாங்க நம்மளை மதிக்கிறாங்களா, எதிர்கட்சிகள்லாம் நம்மளை மதிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த செயற்குழு கூட்டத்துல பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கிடையில முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 3 மாநில தேர்தல் வெற்றிங்கிறது பாஜகவுக்கு நிச்சயமா ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அவங்க கொஞ்சம் வேகமா இந்த 2024 வேலை பார்ப்பாங்க. நமக்குமே வந்து காங்கிரஸுக்குமே வந்து 40% வாக்குகள் 4 மாநிலங்கள்ல கிடைச்சிருக்கு. அதை 45% நம்ம மாத்தணும். மாத்திட்டு பலவீனங்கள்லாம் நம்ம கொஞ்சம் சரி செஞ்சோம்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் செய்யணுமே அப்படிங்கிறதா இதெல்லாம் 9 வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. 9 வருஷம் இல்ல 9 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் இருக்க போறது 4 மாசமோ 5 மாசமோ தான். இப்பதான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்சாலும் அதுல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரியே தெரியல அதை சரி செய்யறதுக்கு. ஆனா என்னன்னா, மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் அவருக்கு அனுமான் வேடம் அணிஞ்சு கிரெயின்ல அனுமாற மாதிரி ஒருத்தர் ஏத்தி விட்டு அனுமான் மாதிரி அப்படியே டான்ஸ் ஆட்டி வந்து மாலையெல்லாம் போறாரு மோகன் யாதவுக்கு. அனுமான் ராமருக்கு தான் மாலை போடுவாரு, இவருக்கு வந்து போட வச்சிருக்காங்களா? ஆமா, அந்த குட்டி ராமர் கையை பிடிச்சு கூட்டு போனாப்ல இல்ல பிரதமர் மோடி. இப்ப இந்த யாரும் அந்த குட்டி ராமர்னு தெரிஞ்சு பார்த்தியா இல்லையா மாப்பிள்ள? ஓ, இவர் தானா? அது கார்ட்டூன்ல. சரி, அப்புறம் என்னன்னா மணிப்பூர் இன்னும் அந்த பிரச்சனை எல்லாம் ஓயவே இல்லை. அந்த குக்கின மக்களுக்கு ஒரு தீர்வு காணல. இன்னும் அந்த மக்கள் வந்து துப்பாக்கி சூடு கலரும் அப்படிதான் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த சூழல பரேன் சிங் 1991 இருந்து இது வரைக்கும் பூர்ண மதுவிலக்கு அங்க அமல்ல இருந்தது. இது 21 ஆண்டுகள போராட்டத்துல அதை கொண்டு வந்தாங்க. 1970 இருந்து 21 ஆண்டுகள் மதுவிலக்கு வேணாம்னு தொடர்ந்து போராடி இந்த மக்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இப்ப என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு முன்னாடியே 50% வந்து மதுவிலக்கை வந்து ரத்து பண்ணிடலாங்கிற பிளான்ல தான் இருந்தாரு. அதுக்குள்ள பிரச்சனைனால அப்படி கிடப்புல போட்டாங்க. இப்ப வந்து அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்ப அங்க மது விலக்கு கிடையாது. சாராயம் வந்து ஓட போகுது. சாராயம் விற்க போறாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியலன்னு ஏதோ வேற ஒரு வழியில வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், கேரளாலையுமே அந்த ஆளுநர் முதல்வர் மோதல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க யூனிவர்சிட்டிஸ்க்கான அந்த செனட் மெம்பர்ஸை யூனிவர்சிட்டி தான் பரிந்துரைக்கணும். ஆனால் ஆளுநர் வந்து RSS பரிந்துரைக்கிற பெயர்களை தூக்கிட்டு வராருன்னு முதல்வரே வந்து பினராயி விஜயனே வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து இந்த போக்கு அவரோட பதவிக்கு ஏற்ற மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப இறங்கி வந்து வேலை பார்க்குறாரு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஆள் வச்சு அடிச்சாங்கலாம் பேசிக்கிறாரு கேரளா ஆளுநர். ஆளை வச்சு அடிக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கருப்பு கொடி காட்டினவங்க பார்த்து சொல்லிட்டு இருந்தாரு ஆரிஃப் முகமது கான். ஆமா, இன்னொரு பக்கம் அடிச்சாங்கன்னே சொன்னார் ஒரு ஸ்டேட்மெண்ட். மும்பைல தாவூத் இப்ராஹிம் அப்படிங்கிற பேர் வந்து மும்பை மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தின ஒரு பேர். இன்னுமே வந்து டி கம்பெனி ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாவூத் இப்ராஹிமோட கூட்டாளிகளை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இந்திய அரசாங்கமும் அவரை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. ஏன்னா 1993 மும்பை பாம் பிளாஸ்டோட மாஸ்டர் மைண்டே அவர் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அவர் ரொம்ப நாளா கராச்சியில், அதாவது பாகிஸ்தான்ல வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்துட்டே இருந்தது. இப்போ என்ன ஒரு ரீசெண்ட் தகவல் என்ன வந்திருக்குன்னா, அவர் சாப்பிட்ட சாப்பாடுல விஷம் வச்சதுனால அவரை வந்து கராச்சியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இது வேற ஏதாவது ஒரு ரீசனோட உருவாக்கப்பட்ட ஒரு தகவலா இல்லை உண்மையிலே இது நடந்திருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியாம தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க. இங்க இந்தியாவில் உள்ள அதிகாரிகள் கூட செத்துட்டாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விவாதம் போயிட்டே இருக்கு. விடை தெரியும் ஒரு நாட்கள்ல. ஆமா, இன்னொரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் ஹமாஸ் போர் அது நீண்ட நாளா அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் வந்து காசால கொடூரமான தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காசால பிடிச்சு வச்சிருக்க பணைய கைதிகளை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இஸ்ரேல் தரப்புல. இஸ்ரேலை சேர்ந்த பணைய கைதிகள் வந்து காசால இருந்து இஸ்ரேலுக்குள்ள வந்துட்டு இருந்திருக்காங்க. கையில வந்து வெள்ளை துணியுமே வச்சிருந்திருக்காங்க. வெள்ளை துணியை காட்டிட்டே 3 பேர் வந்துருக்காங்க. ஆனா அவங்களையே இஸ்ரேல் ராணுவம் வந்து சுட்டு கொண்டிருக்கதா இப்போ தகவல் வெளியாயிருக்கு. அதாவது வெள்ளக்கொடி கையில் எந்த ஆயுதமும் இல்லை அப்படிங்கும்போது எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்ததுனால சுட்டுட்டோம், தவறுதலாக சுட்டுட்டோம், தெரியாமல் அவங்க ஹாஸ்டேஜஸ்ன்னு தெரியாமல் சுட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் இஸ்ரேல் ராணுவம் கொடுத்துருக்கு. இஸ்ரேல் வெறுபிடிச்சு ஒரு மிருகமாக மாறி இருக்குன்னு இதிலே தெரியும். சொந்த நாட்டு மக்களே கொள்ற அளவுக்கு போயிருக்காங்க. இத்தனைக்கு வந்து எந்த ஆயுதமும் கிடையாது, வெள்ளக்கொடி வேற இருக்கு. இதுக்கு மேலே ஒரு சிறந்த ஆதாரம் என்ன இருக்க முடியும் உலக நாடுகளுக்கு? நாகர்கோயில் தூத்துக்குடி guy who escaped from சென்னை flood went to his native. இங்கேயும் வெள்ளம் அங்கேயும் வெள்ளம் மாட்டிட்டு இருக்காங்க. சோகமான ஒரு நகைச்சுவை தான். சும்மா இருக்கும் போதெல்லாம் ஒரு கால் கூட வராது. சார்ஜ் போட்டுட்டோ சைலண்ட்ல போட்டுட்டோ அப்புறம் போய் பார்த்தா 19 மிஸ்டு கால் இருக்கும். அது முக்கியமான மிஸ்டு காலா இருக்கும். இன்னொரு டேபிள்ல தான் யாரும் ஃபோன் பண்ண மாட்டாங்க.
2026 தேமுதிக ஆட்சியை பிடிப்பது உறுதி பிரேமலதா. 2026 பாஜக ஆட்சியை பிடிப்பது உறுதி. 2026 அதிமுக ஆட்சியை பிடிப்பது உறுதி. 2026 நாத்தாக்க ஆட்சியை பிடிப்பது உறுதி. சரத்குமார் எல்லாம் நினைச்சா பாவமா இருக்குது அப்படிங்கிறான். எல்லோரும் நிதி வாங்கி கட்சி தானே நடத்துவாங்க. எங்க அண்ணன் அதை வாங்கிதான் குடும்பமே நடத்துறாரு. நான் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் அப்படின்னு போட்டுறாங்க. சொல்றாங்க யாருங்கிறத கண்டுபிடிங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது ஸ்டாலின் நினைச்சிட்டு இருப்பாருன்னா ரெயின் கோவாவே இப்பதான் சென்னையில காட்டுன்னு காட்டுனீங்க. திரும்பியும் நேற்றுதான் நிவாரணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ளார திருப்பி தென் மாவட்டங்களுக்கு வேற நான் போகணுமா? ஆமா, தென் மாவட்ட மக்களும் அப்படிதான் மனநிலையில இருப்பாங்க. ரெயின் கோவே, ஏன்னா நாளைக்கு வேற மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போயிடுச்சுன்னா கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாதிப்பு கம்மியா இருக்கும். ஏன்னா வெள்ளத்தை பார்த்து அப்படியே மக்கள் வந்து திராவிட மாடலை தான் பாக்குறாங்க. என்ன இவ்வளவு தண்ணி அடிக்குது, என்ன பண்றீங்க அப்படின்னு. அதனால எப்படி மழைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருவாங்களோ அதே மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு ரெட் அலர்ட் கொடுப்போம். சென்னையில பல விஷயம் சொதப்புனீங்க, அட்லீஸ்ட் இதுலயாவது பாடம் கற்றுக்கிட்டு உண்மையாவே செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயம் அந்த மக்களை நீங்க சீக்கிரம் மீட் வந்து கொண்டு வந்துடலாம். ரெட் அலர்ட் அப்படிங்கிற விருதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். நன்றி. Dive into Joy at VGP Marine Kingdoms Holiday Splash. Join the festivities from December 22nd to January 1 with 5 daily shows between 11 a.m. and 5 p.m. Scuba Santa and our delightful mermaids can't wait to share the holiday cheer with you. Make a splash and create merry memories. உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்டேட் ஆகலைன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா காணாம போயிடுவோம். அரசியல், சினிமா, முதலீடு, ஆன்மீகம், விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுனியில தெரிஞ்சுக்க விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.